குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவிலேருந்து ஹரிகரன் பேசுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2-3 நாள் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா வந்து சைட்லேருந்து வரத்துக்கும் ப்ராஜெக்ட் லொக்கேஷன்லேருந்து வரத்துக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, வந்துட்டேன் சீக்கிரமாக. நாளைக்கு தேவையான லஞ்சு டிஃபன் எல்லாமே பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு வந்து இது ஒயிட் ரைஸு, பாருங்க எக்கு, இது குழம்பு வந்து ஃபிஷ் கறி. இது வந்து 2 நாளைக்கு மேலே பண்ணேன், பட் வெரி குட், நல்லா தான் இருக்குது. அப்படியே சூடு பண்ணி ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். நான் சைட்லேருந்து வந்து அப்படின்னு நல்லா இருந்துச்சு, எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கங்க. நல்லா இல்லைன்னா அதை கொட்டிடுவேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அதை அப்படியே எக் போட்டு நாளைக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு வழக்கம் போல் தோசை, தக்காளி தொக்கு, நாளைக்கு காலையில் எடுத்துன்னு போகிறதுக்காக சப்பாத்தி. காலையில் தோசை எடுத்து போனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் சப்பாத்தி பண்ணிடுவேன். இதில் கொஞ்சம் நெய் போட்டு அப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் சப்பாத்தி தக்காளி தொக்கு. இப்போ சாப்பிட தோசையும் தக்காளி தொக்கும் தான். இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்க என்னுடைய டோட்டல் குக்கிங். ஸோ சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், சவுதி அரேபியா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாண்ட இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கமெண்ட்ஸில் கேட்கட்டும். அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பதிலும் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you tomorrow.